வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நம்ம பொருளாதாரம் உண்மையில என்ன நிலைமையில இருந்துச்சு? பிரிட்டிஷ் ஆட்சியோட இறுதியில இந்திய பொருளாதாரம் ஏன் ஒரு மாதிரி தேங்கி போச்சுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சுதந்திரம் வாங்கினப்போ நமக்கு கிடைச்ச பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு சில பெயர்கள் இருக்கு, அத பார்க்கலாம். முதல்ல அது ஒரு காலனித்துவ பொருளாதாரம். அதாவது இந்த எக்கனாமி நமக்காக வேலை செய்யல, பிரிட்டனுக்காக வேலை செஞ்சது. நம்மள ஒரு மூலப்பொருள் சப்ளையராவும் அவங்க பொருட்களை வாங்குற மார்க்கெட்டாவும் தான் வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, இது ஒரு பின்தங்கிய பொருளாதாரம். இதை எப்படி சொல்றோம்னா, ரொம்ப குறைவான தனிநபர் வருமானம், ரொம்ப குறைவான உற்பத்தி திறன், பெரும்பாலான மக்களுக்கு படிப்பறிவே இல்ல. இதெல்லாம் தான் இதோட அடையாளங்கள். கடைசியா ரொம்ப முக்கியமா, இது ஒரு தேக்கமடைந்த பொருளாதாரம். ஸ்டாக்னன்ட் எக்கானமி. வளர்ச்சியே இல்ல. நம்ம மொத்த பொருளாதார வளர்ச்சியே 2% கம்மியா தான் இருந்துச்சு. தனிநபர் வளர்ச்சி வெறும் 0.5%. அதாவது கிட்டத்தட்ட எந்த முன்னேற்றமுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இப்படி ஒரு செதஞ்சு போன பொருளாதாரத்தை கையில வச்சுக்கிட்டு தான் சுதந்திர இந்தியா தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு நாட்டை கட்டமைக்கிறது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். இத பத்தி நாம அடுத்தடுத்து வாதிக்கலாம். நன்றி.